Hello guys, welcome to Code with Tamil. லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம ஒரு ஹெலோ வேர்ல்ட் ப்ரோக்ராமை எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜாவாவோட பேசிக்கான ஒரு எக்ஸிக்யூஷன் டைப், ஜாவா வந்து எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி வந்து அதோட லைப்ரரிஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வருது. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். மெயினாக வந்து இந்த வீடியோவில் வந்து கவர் பண்ண போகிற டாபிக்ஸ் வந்து 3 டாபிக். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா JVM அப்படிம்பாங்க, ஜாவா வெர்ச்சுவல் மிஷின். ரெண்டாவது JRE, ஜாவா ரன்டைம் என்விரான்மெண்ட். அண்ட் தேர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாவா டெவலப்மெண்ட் கிட். இது 3 தாங்க ஜாவாவில் வந்து மெயின் இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணோம். ஸோ இந்த 3ஓட கான்செப்ட் வந்து புரியுறது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. இது என்னன்னு கேட்டிங்கன்னா 3 வந்து கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க நிறைய பேர். JDOக்கு சில பேர் என்ன பண்ணுவாங்க, JDKயோட எக்ஸ்ப்ளனேஷனை JVMக்கும், JVMோட எக்ஸ்ப்ளனேஷனை JREக்கும் கொடுப்பாங்க. ஸோ இது 3க்கான எக்ஸ்ப்ளனேஷனை கரெக்டாக சொல்கிறேன், பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா JVM அப்படிங்கிற கான்செப்ட் மட்டும் பார்க்கலாங்க. JVM அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போது சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நிறையா பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ஃபஸ்ட்டு வீடியோவிலே நம்ம சொல்லியிருப்போம், சி இஸ் த மதர் ஆஃப் ஆல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்ட்டுருப்போம். சி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு ஃபஸ்ட்டு வீடியோவில் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நம்ம டைரெக்டாக வந்து மிஷினோட கம்யூனிகேட் பண்ண முடியாத ஒரு காரணத்துக்காக தான் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மூலியமாக நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். இப்போ நான் ஒரு இங்கிலீஷில் ஒரு லாங்குவேஜை டைப் பண்ணுறேன் அப்படின்னா மிஷினுக்கு புரியுறது எல்லாமே ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ், ஓகேங்களா? ஸோ இந்த ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸை மிஷினை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மூலிமா நம்ம வந்து ஜாவா, பைத்தான், ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மூலிமா மிஷினோட நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோம். ஸோ சி ப்ரோக்ராமிங்கில் ஆக்சுவலாக என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைரெக்டாக வந்து ஒரு ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், இப்போ ஜாவாவோ பைத்தானோ வந்து நம்ம ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படிம்போம். அது என்ன பண்ணணும்னா டைரெக்டாக லோ லெவல் லாங்குவேஜோட கம்யூனிகேட் பண்ணி மிஷினோட இன்ட்ராக்ட் பண்ணும், ஓகேங்களா? பட் ஆனால் ஜாவாவில் என்ன கேட்டிங்க அப்படின்னா வெர்ச்சுவல் மிஷின் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. வெர்ச்சுவல் மிஷின்னா நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரில. வெர்ச்சுவல் மிஷின்ங்கிறது இப்போது நார்மலாகவே வந்து ஒரு பிளாட்ஃபார்மில் ஒன்று ஒர்க் ஆகலை அப்படின்னா அது எந்த பிளாட்ஃபார்மில் வேணால் ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு பேர் தான் வெர்ச்சுவல் மிஷின் அப்படிம்பாங்க. நம்ம வெர்ச்சுவல் பாக்ஸு, VMware இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் இருக்குது. அதோட ஒர்க் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது விண்டோஸ் லேப்டாப்பில் லினக்ஸை வந்து ஒர்க் பண்ண வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியும், அதை வெர்ச்சுவல் மிஷினில் போட்டால் முடியும். அதேமாதிரி மேக்ஓஎஸை விண்டோஸில் போட முடியுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் முடியும். வெர்ச்சுவல் பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த சாஃப்ட்வேரில் விண்டோஸ் இருக்கும், விண்டோஸ் மேலே மேக்ஓஎஸ் இருக்கும். புரியுதுங்களா? இப்போ நம்ம எப்படி நார்மலாக ஒரு க்ரோம் ஓப்பன் பண்ணுறோம், அந்த மாதிரி நம்ம மேக்ஓஎஸ் ஓப்பன் பண்ணி நம்மளால் ஒர்க் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் ஒரு வெர்ச்சுவல் மிஷின் அப்படிங்கிற கான்செப்ட். எந்த பிளாட்ஃபார்மில் எதை வேணால் நம்ம ஒர்க் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிறத வெர்ச்சுவல் மிஷின் கான்செப்ட். ஸோ அதே கான்செப்ட் தான் இந்த JVMக்கும். JVMல பார்த்தீங்க அப்படின்னா ஜாவா வெர்ச்சுவல் மிஷின் இதோட டெஃபினேஷன். எக்ஸ்பென்ஷன் வந்து ஜாவா வெர்ச்சுவல் மிஷின் அப்படிம்பாங்க. இதோட ஒர்க் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இப்போ ஒரு ஹை லெவல் லாங்குவேஜில் வந்து ஒரு கோட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு கோடிங் போட்டிருப்போம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, system.out.println ஹலோ வேர்ல்ட் பிரிண்ட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியை வச்சு நம்ம கோட் பண்ணியிருப்போம், கரெக்டுங்களா? இந்த ஃபங்க்ஷனாலிட்டியை ஜாவா வெர்ச்சுவல் மிஷின் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைரெக்டாக வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக கன்வெர்ட் பண்ணுங்க, பைட் கோடாக கன்வெர்ட் பண்ணும். 0 சம்திங் 00100 இந்த மாதிரி சம்திங் பைட் கோடாக கன்வெர்ட் பண்ணுங்க. இது வந்து நம்ம மிஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற கோட், ஓகேங்களா? இது வந்து நம்ம ஹியூமன்ஸ் வந்து ரைட் பண்ணுற கோட். system.out.printlnங்கிறது நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கில் நம்ம வந்து மிஷினை வந்து பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். ஆனால் மிஷின் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரி ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக மாற்றிக்கும். இது பேர் தான் பைட் கோட். மிஷின் இது கொஞ்சம் கன்றாவியாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது என்னென்னா பைட் கோட் அப்படிம்பாங்க. இந்த ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸை மிஷின் அண்டர்ஸ்டாண்டபிள் லாங்குவேஜாக மாற்றிக்கும். இந்த ஒர்க்கை தாங்க JVM பார்க்குது. இந்த system.out.println பைட் கோடாக கன்வெர்ட் பண்ணுற ஒர்க்கை தான் JVM பார்க்குது. ஸோ இதுவே வந்து சி ப்ரோக்ராமிங்கை பொறுத்த வரைக்கும் சி வந்து 2 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் டிஃப்ரெண்ட் அவுட்புட்ஸ் தரும். நமக்கு வந்து விண்டோஸில் வந்து 32 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒன்று இருக்குது, 64 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒன்று இருக்குது. நீங்கள் ஒரே சி ப்ரோக்ராமை வெவ்வேறு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் அவுட்புட்ஸ் வரும்.
ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது டைரெக்டாக வந்து லோ லெவல் லாங்குவேஜோட கம்யூனிகேட் பண்ணுறதுனால அதோட மெஷினோட கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி அது வந்து அவுட்புட்டை கொடுக்கும். பட் ஆனால் ஜாவா அப்படி கிடையாதுங்க. ஏன்னா இது ஒரு விர்ச்சுவல் டெக்னாலஜி, விர்ச்சுவல் மிஷின் இருக்கிற காரணத்தினால நீங்கள் வந்து எந்த மிஷினில் வந்து உங்கள் ப்ரோக்ராமாக போட்டிங்கனாலும் சேம் அவுட்புட் தான் வரும். இப்போ விண்டோஸில் போட்டிங்கனாலும் அதே அவுட்புட் தான் வரும், லினக்ஸில் போட்டிங்கனாலும் அதே அவுட்புட் தான் வரும், அதே மாதிரி மேக்கில் போட்டிங்கனாலும் அதே அவுட்புட் தான் வரும். ஸோ இதுதாங்க விர்ச்சுவல் மிஷினோட கான்செப்ட். விர்ச்சுவல் மிஷின் என்ன பண்ணுன்னா ஒரு ஹை லெவல் லாங்குவேஜை பைட் கோடாக கன்வெர்ட் பண்ணுறது தான் விர்ச்சுவல் மிஷினோட லாங்குவேஜ். ஸோ இதில் வந்து அவுட்புட்டில் எந்த ஒரு சேஞ்சஸுமே நடக்காது, எந்த ஒரு லாஸோ எதுவுமே இருக்காது. என்ன எக்ஸாக்டான அவுட்புட்டோ அந்த அவுட்புட்டை தரும். அதே மாதிரி எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கும் எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் ஒரே அவுட்புட் தான் வரும், டிஃப்ரெண்ட் அவுட்புட்ஸ் வராது. ஆனால் சியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஒரு 32 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் வேறு அவுட்புட் வரும், 64 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் வேறு அவுட்புட் வரும். ஓகேங்களா, இதுதான் விர்ச்சுவல் மிஷினோட கான்செப்ட். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாவா ரன்டைம் என்விரான்மெண்ட். இந்த டயக்ராம்லேயே நல்லா பார்த்தீங்க அப்படின்னா ஜாவா ரன்டைம் என்விரான்மெண்ட்டில் கீழே என்னென்ன இருக்குது, ஜாவா, ஜேவிஎம் இருக்குது. நெக்ஸ்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா லைப்ரரிஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குங்களா. இந்த லைப்ரரிஸ் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா ஜாவாவுக்கு தேவையான இன்பில்டு ஃபங்க்ஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஃப்யூச்சரில் வந்து அரே கான்செப்ட் பார்ப்போம், லிங்க்டு லிஸ்ட் கான்செப்ட் பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து லைப்ரரிஸ் வந்து உள்ளே வச்சுருக்குங்க ஜாவா. நம்ம எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணி தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஜேஆர்இங்கிற டூல் வந்து என்ன பண்ணோன்னா ஜேவிஎம்மையும் அந்த லைப்ரரிஸையும் உள்ளே வச்சுருக்கோங்க. ஸோ இப்போ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நம்ம இம்போர்ட் java.util.star அப்படிங்கிற ஒரு இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுப்போம். அந்த இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோன்னே என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த இம்போர்ட் இப்போ இங்கே வந்து இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம கொடுக்குறதுல ஸ்டேட்மெண்ட் இங்கே இருக்குது அப்படின்னா ஜேஆர்இ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த லைப்ரரிஸில் இருக்கிற ஃபங்க்ஷனாலிட்டியை நம்ம ப்ரோக்ராமுக்கு வெளியே எடுத்துகிட்டு வருங்க. ஓகேங்களா, ஜேவிஎம் அந்த இதை வந்து பைட் கோட்லேருந்து இதை கன்வெர்ட் பண்ணி நமக்கு அவுட்புட்டாக தரும். ஓகேங்களா, இந்த ஜேஆர்இ ரன்டைம் என்விரான்மெண்ட்டில் ஜேவிஎம்மும் லைப்ரரிஸும் இருக்கும். நமக்கு தேவையான லைப்ரரிஸை வெளியே இம்போர்ட் பண்ணிக்கிறதுக்காக நம்ம இந்த ஜேஆர்இ அப்படிங்கிற இதை கான்செப்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா, JDK அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம டவுன்லோட் பண்ண ஞாபகம் இருக்குங்களா. ஜாவா வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது JDK நான் சொல்லியிருந்தேன்ல, இப்போது ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா அதுக்கு தேவையான செங்கல், ஜல்லி, சிமெண்ட்டு எல்லாத்தையும் தனித்தனியாக வாங்குறத விட சிவில் இன்ஜினியரை நம்ம அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா அவர் வந்து மேஸ்திரி எல்லாத்தையும் வந்து பழக்கமாக இருக்கனால அவர் வந்து எல்லாத்தையும் ஈஸியாக வாங்கிடுவார். ஏன்னா அவருக்கு தெரியும் எந்தெந்த இடத்துல எங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னு. அதே கான்செப்ட் தான் இதுவும். இதில் பார்த்திங்க அப்படின்னா JDKக்குள்ளே எல்லா விஷயமும் இருக்கும். லைப்ரரி இருக்கும், ஜேவிஎம் இருக்கும், டெவலப்மெண்ட் டூல்ஸ் இருக்கும். டெவலப்மெண்ட் டூல்ஸுங்கிறது ஒன்றும் இல்லைங்க, நம்ம நார்மலாக வந்து இப்போ விஷுவல் ஸ்டுடியோ கோட் யூஸ் பண்ணுறோம், ஸோ எக்லிப்ஸ் யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி வந்து டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது அதுக்கு தேவையான ஃபங்க்ஷனாலிட்டிஸ் கொடுக்குறதுக்கு பேர் தான் டெவலப்மெண்ட் டூல்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ எல்லா விஷயத்தையும் இன்க்ளூட் பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் JDK, ஜாவா டெவலப்மெண்ட் கிட். இதை தான் நம்ம டவுன்லோட் பண்ணி ஜாவாவை ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். ஞாபகம் இருக்குங்களா. ஸோ இது மூணோட ஃபங்க்ஷனாலிட்டி இதுதாங்க. ஜேவிஎம்ங்கிறது நம்ம ஹை லெவல் லாங்குவேஜாக பைட் கோடாக கன்வெர்ட் பண்ணி மிஷினுக்கு ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்குது. ஜேஆர்இங்கிறது ஜாவா ரன்டைம் என்விரான்மெண்ட்டுங்கிறது ஜேவிஎம்மை உள்ளே வச்சுருக்கோம். அதே மாதிரி லைப்ரரிஸ் நமக்கு தேவையான லைப்ரரிஸ் எல்லாத்தையுமே உள்ளே வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் JDK அப்படிங்கிறது டெவலப்மெண்ட் டூலையும் ஜேஆர்இயும் ஜேவிஎம்மும் எல்லாத்தையும் உள்ளே இருக்கிறது, மொத்தமாக எல்லா கலெக்ஷன் ஆஃப் ஜாவா பேக்கேஜே உள்ளே வச்சுருக்கிறதுக்கு பேர் தான் JDK. ஓகேங்களா, இது மூணோட டிஃப்ரென்ஸையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்டர்வியூவில் இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் நிறையா இருக்கும். உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காகவே ஜேவிஎம்மோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன, ஜேஆர்இயோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன, JDKயோட ஃபங்க்ஷனாலிட்டி என்னன்னு கேட்பாங்க. ஸோ நம்ம அதுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து ஓரளவுக்கு நல்லா புரிஞ்சிருக்கு, கான்செப்ட் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற இது தெரியுங்க. ஓகேங்களா, ஸோ இதுவே நம்ம சி ப்ரோக்ராமிங்கில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கான்செப்ட்லாம் கிடையாதுங்க. அது டேரெக்டாக மிஷினோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுனால ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக டேரெக்டாக மாற்றும். இங்கே இது system.out.printlnலேருந்து பைட் கோட இங்கே மாற்றுது பார்த்தீங்களா, இந்த இடத்துக்கு நடுவில் தான் இந்த ஜேவிஎம் வந்து ஆக்ட் ஆகும். விர்ச்சுவல் மிஷின் ஆக்ட் ஆகி நமக்கு வந்து பைட் கோடாக கன்வெர்ட் ஆகும். ஸோ இந்த பைட் கோடை வந்து நம்ம எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் போட்டிங்கனாலும் ஒரே அவுட்புட் தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் விண்டோஸில் போட்டிங்கனாலும் ஒரே அவுட்புட் தான், system.out.println விண்டோஸில் போட்டாலும் ஒரே அவுட்புட் தான் வரும், மேக்கில் போட்டாலும் ஒரே அவுட்புட் தான் வரும். பட் ஆனால் சி ப்ரோக்ராமிங்கில் டிஃப்ரெண்ட் அவுட்புட்ஸ் வரும். ஸோ இதுதான் நம்ம விர்ச்சுவல் மிஷின் யூஸ் பண்ணுற கான்செப்ட். ஓகேங்களா, ஸோ அதுவும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்குது, விர்ச்சுவல் மிஷினா என்ன ப்ரோ எனக்கு புரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா அது தனியாக இன்னொரு வீடியோ போடுறாங்க. விர்ச்சுவல் மிஷின்ங்கிறது ஒன்றும் இல்லை, டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸை இன்னொரு பிளாட்ஃபார்மில் ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு பேர் தான் டிஃப்ரெண்ட் விர்ச்சுவல் மிஷின் அப்படிம்பாங்க. நீங்கள் வந்து இந்த விஎம் பாக்ஸு, விர்ச்சுவல் பாக்ஸு, ஸோ இந்த மாதிரி வந்து சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கான்செப்ட் புரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ஓகே, இவ்வளோ தாங்க இந்த கான்செப்ட் JDK JRE JVM கான்செப்ட் இதுதான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நம்ம ப்ரோக்ராமுக்குள்ளே போயிடலாங்க. ஓகேங்களா, தேங்க்யூ.